சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கத்தாப்பா. அத்தை, இந்தாங்க அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. ஹே, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன அத்தைன்னு கூப்பிடாதன்னு. ஆன்ட்டின்னு வாயில இருந்து வராதா? ஏண்டி இப்படி அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற? என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்ல எல்லாம் போய் பாரு, அவங்க மருமவலாம் அவங்கள அத்தை அத்தைனா கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு ஸ்டைலா கூப்பிடுறாங்க. ஐயோ, நீங்களும் 1000 வாட்டி சொல்லிட்டீங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துட்டாங்க. உன்னோட ஹஸ்பண்டோட அம்மாவை, அதான் உன்னோட மாமியார நீ எப்போதும் அத்தை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடணும், அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க. சரி, அதை விடு. காஃபி யாரு போட்டா? நீ தான் போட்டியா? ஆமாங்க அத்தை. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஏன் மூஞ்சி தொங்கிருச்சு? பின்ன அதுக்கும் உனக்கு 1000 வாட்டி சொல்லியாச்சு. வீட்ல சமையல்காரவங்க இருப்பாங்க, அவங்க காஃபி போட்டது சமைக்கிறதுல பாத்துக்குவாங்கன்னு. நீ எதுக்குமா காஃபி போட்ட? ஐயோ அது இல்லத்த. இங்க பாரு, உனக்காக தான் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் அக்கவுண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், டெலிகிராம் அக்கவுண்ட், ஏன் பேங்க் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணிட்டேமா. உனக்கு பொழுது போலனா இந்த அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி யாரு கூடயாவது சாட் பண்ணு, இல்லையா டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்து போடு, காசாவது வரும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த சப்பையான வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நிறைய ரீல்ஸ் எடுத்து போடணும், வீட்டை ஹோம் டூரா எடுத்து எடுத்து யூடியூப் சேனல்ல தள்ளணும்னு பார்த்து பார்த்து வீட்டை கட்டியிருக்கேன். அதுவும் கலர்ஃபுல்லா கட்டியிருக்கேன். அதெல்லாம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ். சரிங்க அத்தை. இரு, கஷ்டப்பட்டு காஃபியை போட்டுட்ட, குடிச்சுக்கிறேன். ஆனா இன்னொரு வாட்டி கிச்சன் பக்கமே போக கூடாது நீ, ஓகேவா? ஓகே அத்தை. இந்தாங்க காஃபி. குடுத்துட்டு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கு, அப்பதான் உன் மைண்ட் நல்ல வேலை செய்யும். என்ன? தூங்குறதா? அத்தை, இப்பதான் நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். அதுக்குள்ள போய் தூங்க சொல்றீங்க? இப்போ முழிச்சிருந்த மட்டும் என்னத்தை கிழிக்க போற? பா போய் தூங்கு பா. சரி. எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். வளர்ப்பு சரியில்லை, என்னத்தான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ. இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு 2 lakhs ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டு ஷீலா நல்ல மேனா மினிக்கி மாதிரி மினிக்கிட்டு ரீல்ஸா போட்டு தள்ளுனா அவளுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு பாப்போம். அக்கவுண்ட் பேரை பாரு, சில்க் ஷீலாவா. ஹாய், இவளுக்கு வெறும் 1,900,000 ஃபாலோவர்ஸ் தானா? அப்பாடா, இவளுக்கு முன்னாடி நம்ம 2 லட்சம் ரீச் பண்ணிட்டோம். இன்னைக்கு எப்படியாவது ரீல்ஸ போடுறோம், இன்னும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் தூக்குறோம். ஐயோ, இந்த வீட்ல என்ன ஒரு வேலை கூட இருக்க மாட்டேங்குது. நம்மளா ஏதாவது வேலை செய்யலனா கூட இந்த அத்தை விட மாட்டாங்களே. இழுத்து போத்திட்டு தூங்க சொல்றாங்க, இல்லனா ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ண சொல்றாங்க, இல்லனா யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்து போட சொல்றாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்க. எருமை எப்படி பொழுதுகிட்டு தூங்குது பாரு. எருமை எந்திரடி, மணி 10 ஆகுது. மா 5 minutes மா. போச்சு, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. இப்படியே நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கு. நாளைக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறப்ப நல்லா உன் தலையில தூக்கி வச்சுட்டு ஜிங்குன்னு ஆடுவா. இப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு என்னைய கேவலமா அசிங்கமா நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்க மாட்டா. ஒரு பொம்பளை புள்ள 5 மணிக்கு கூட எந்திரிக்க வேணாம், ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது சமையலுக்கு ஹெல்ப் பண்ணோமா, படிச்சோமா, மறுபடியும் ஏதாவது வேலை பார்த்தோமா, அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா, இல்ல நான் ஏதாவது சமைக்கட்டுமாமான்னு கேட்டா என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். மா ஏமா சாவடிக்கிற? நைட் எல்லாம் ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தேம்மா, சரியாவே தூங்கல, அதனாலதான் 5 minutes டைம் கேட்டேன். ப்ளீஸ் மா. வாடி வா. காலையில இருந்து மேடம் அப்படி என்ன கலட்டுனீங்க? போனும் கையுமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் அந்த போன் செட் போனதுக்கு அப்புறம் சார்ஜரை போட்டுட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துக்கிறது, அப்புறம் காலையில இருந்து நைட் வரைக்கும் பொழுதுனைக்கு அம்மாக்கு வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி ரொம்ப டயர்டா பாவம் போல 12 மணிக்கு ரெக்கார்ட் நோட்டை தூக்கி வச்சுட்டு பேய் மாதிரி உட்கார்ந்து எழுத வேண்டியது. அம்மா தாயே, எந்திரிச்சிட்டேம்மா, போதுமா? அப்பா எந்திரிச்சிட்டியா? வா, கடையில போய் பாலை வாங்கிட்டு வா, ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். பால் வாங்கிட்டு வாடின்னு சொன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே. நீ ஒரு கிளாஸ் டீ குடிக்கணுங்கிறதுக்காக என்ன இப்படி வண்டையா திட்டிட்டு போறியேமா? அதுவும் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் உன் மாமியார் என்ன நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பானு, அதுதாம்மா என்னால தாங்கிக்க முடியல. நம்ம வரலாறா இவ்ளோ கேவலமா இருக்கு?
அங்க நம்ம அம்மா துரத்தி துரத்தி எழுப்போம், இங்க மாமியாரு துரத்தி துரத்தி தூங்க சொல்லுது. ச்சே, என்னடா அது 90s கிட்ஸுக்கு வந்த சோதனை. சூப்பர், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மருமகளே, அம்மாடி நிம்மதி, நிம்மதி. அத்தை, அத்தை என்ன கூப்பிட்டாங்களா? எனக்கு ஏதோ வேலை கொடுக்க போறாங்களா? ஹை ஜாலி. அத்தை, ஆனா அத்தையோட குரல் கிச்சன்ல இருந்து கேக்குதா? அத்தை, அத்தை, தோ தோ வந்துட்டேன். நான் வேலை செய்ய போறேன். அத்தை, நிம்மதி வாமா. அத்தை, என்னது இது புதுசா நீங்க கிச்சனுக்குலாம் வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமாதாமா. ஓ, என்னையும் கூப்பிட்டிருக்கீங்க. நம்ம சமைக்க போறோமா? ஆஹா, இல்லம்மா. இல்லையா? வேற என்ன? அம்மா, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓ, நம்ம கேக் ஏதோ பேக் பண்ண போறோமா? அதுவும் இல்லம்மா. வேற பாத்திரம்லாம் நிறைய சிங்க்ல இருக்கு. அத்தை, நீங்க நோருங்க, நான் விளக்குறேன். ஐயோ, பாத்திரம் விளக்கி ஒரு ஜென்மமே ஆன மாதிரி இருக்கு. ஹே, ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்ன வந்துச்சு இந்த கிழவிக்கு? சொல்லுங்க அத்தை. லூசா நீ? யாராவது விளக்குன பாத்திரத்தை எடுத்துட்டு போட்டு மறுபடியும் விளக்குவாங்களா? விளக்குன பாத்திரமா? அப்புறம் எதுக்கு சிங்க்ல போட்டிருக்கீங்க? ஏய், இதெல்லாம் எடுத்து டிஷ் வாஷர்ல போட போறேன். டிஷ் வாஷர்லயா? அதான் ஆல்ரெடி விளக்குன பாத்திரமாச்சே, அது எதுக்கு மறுபடியும் டிஷ் வாஷர்ல போட்டு விளக்குறீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. நேத்து என்னோட யூடியூப் சேனல்ல நாளைக்கு டிஷ் வாஷர் டூர் போடுறேன்னு சொல்லிட்டேன். என்னது, டிஷ் வாஷர் டூரா? ஆமா, நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் கேமரா இருக்குல்ல, அதை டிஷ் வாஷருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஆமாமா, உள்ள எப்படி டிஷ் வாஷர் வேலை செய்யுது, பாத்திரத்தை எப்படி பளபளன்னு புதுசா ஆக்குது, நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணி டிஷ் வாஷரை ரன் பண்றோம், இப்படி எல்லா விதமான டீடைல்ஸும் சூப்பரா சொல்ல போறேன். ஓ, ஓகே ஓகே, பண்ணுங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ட்ரைபாட்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ண வந்து வந்து நவுத்த வேண்டியதா இருக்கு. நீ சும்மா வெட்டியா தானே இருக்க, அதான் உன்னை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். கேமரா ஹால்ல வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா போ. அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில பாத்ரூம் டூர் போட போறேன். என்னங்க? இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா சொன்னாருன்னு என்ன லட்சணமா ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், அந்த பொண்ணு என்னடி பண்ணுச்சு? நீ எதுக்கு இப்படி கத்துற? என்ன பண்ணாலா? எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்றாங்க. வேலை தானடி செஞ்சா, நல்லது தானே? என்ன நல்லது தானே? நான் அப்பவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு எப்பேற்பட்ட மருமக வரணும்னு கேட்டேன். எனக்கு போட்டியா நல்ல ரீல்ஸ் எடுத்து போடுற மருமக தானே வேணும்னு கேட்டேன். எனக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், 3 வேளை நல்லா சமைச்சு கொட்டணும், கேக்குறப்பெல்லாம் காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும்ன்ற மருமகளா கேட்டேன். என்னங்க? இல்ல என்னால இனிமே பொறுத்துக்கவே முடியாது. உங்க அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. ஏய், என்னடி ஆச்சு? ஏதாவது சொன்னா தானே புரியும். எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? என்னடி, உனக்கு ரொம்ப வேலை கொடுத்து டார்ச்சர் பண்றாங்களா? எல்லாரும் வீட்லயும் அப்படிதானங்க நடக்கும். இந்த வீட்ல மட்டும்தான் எல்லா தலைகீழ நடக்குது. வேலையே கொடுக்காம டார்ச்சர் பண்றாங்கங்க. 24 மணி நேரமும் தூங்க சொல்றாங்க, டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்து போட சொல்றாங்க, பத்தாததுக்கு போனையே பார்த்துட்டு இருக்க சொல்றாங்க, டிவியவே பார்த்துட்டு இருக்க சொல்றாங்க. எவ்வளவு நேரம் தாங்க நானும் போனையே பார்த்துட்டு டிவியே பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பேன்? ஒரு விளக்கமாறு எடுத்து வீடு கொட்டினா எதுக்குடி வீடு கொட்டுற, உன்னை எதுக்கு தான் மருமகளா கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. பாத்திரம் விளக்க கூடாதுன்னு சொல்றாங்க, துணி வாஷிங் மிஷின்ல தான் போடணும்னு சொல்றாங்க. ஏய், ஜாலியா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானடி? ரெஸ்ட் எடுத்து போர் அடிச்சிச்சுங்க. எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது? இப்படி நான் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு தின்னுட்டு தூங்குனா உங்க அம்மா மாதிரி ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்க்கு தான் அவன். பரவாயில்லையா? அவ வேலை செஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து வேலை கொடுக்கறா. இப்படியே அவ கூட சேர்ந்து வேலை செஞ்சேன்னு வெச்சுக்கோங்க, அவள மாதிரி ஒற்றை குச்சி ஆயிடுவேன். இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணே சொல்றேன். ஒழுங்கா அவள நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நல்ல டான்ஸ் ஆடி ரீல்ஸ் ஆட சொல்லுங்க. அவளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் அதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல. இந்நேரத்துக்கு அவ மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தானா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு என்ன வீடியோ போடுன்னு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? இல்ல இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. என்னாலயும் என் கூட ரீல்ஸ் பண்ண முடியாத ஒரு பொண்ண மருமகள அந்த வீட்ல வச்சுக்க முடியாது. அதனால நான் அவங்கள தானி கொடுத்து அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ தனி கொடுத்தன போனாதான் யூடியூப் சேனல்ல வீடியோ போடணும், டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடணும்ன்ற ஆர்வம் வரும். அதனால என்ன பண்ண போற? உங்க அப்பாவை இந்த ரூமுக்கு அனுப்பிட்டு நான் இனிமே உங்க அம்மா கூட போய் தூங்கி உங்க அம்மாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி என்னோட ஐடியா?